here. Hi guys, welcome to We Teacher Siblings Fun. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேட்டுக்கு டெஸ்ட் பண்ண போறோம். இவர் தான் என்னோட அண்ணா. இவர் பேர் தான் ஜோஷுவா. பிளாஸ்டிக் பேட் vs wooden bat. ரெடிஜெக்ட் பார்த்தலாமா? First grip 30 seconds என் கையில நான் பிடிச்சிட்டு அவன் இழுப்பான். 30 seconds அவன் பேட்டை நான் பிடிச்சிட்டு அவன் இழுப்பான். So 33 seconds 3 2 1 பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. டேய் செம்ம கிரிப்டா. ஐயோ பயங்கரமா இழுக்கறாங்க. மீஞ்ச ஒரு 10 முடிஞ்சு गाइस. ஆமா गाइस. ஐயோ गाइस டென்ஷன். நான் அவுட் ஆயிடுவோம் போல நம்ம பேட். என்ன பண்றது? ஐயோ அவன் ரொம்ப இழுக்கறானே. 30 செகண்ட்ஸ் ஆகுமா? ஆகாதா? சீக்கிரம். ரொம்ப இழுக்கறான். ஐயோ கஷ்டம் இருக்கு. டோட்டல் போல. அவன் 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஷப்பாடா. இப்போ வந்து ஓகே நான் சொல்றேன் இந்த 1 மினிட் ஆயிடுச்சு. ரொம்ப வீக்கா இருக்கு गाइस. ஈஸியா வழுக்குது. ஏன்னா வந்து ஏன் गाइस சொல்றேன் லூஸ் ஆகும் உங்களுக்கு. அடே என்னடா இது இவ்ளோ இழுக்குறாடா. என்னடா பண்றது? ஓண்டா பயங்கரமா गाइस இல்டாகணும். அடடா வின்னாகணும். டேய் பேசாமடா. நோனா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது 19 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் இது 6 அடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாஸ்டிக் பேட் வந்து உங்களுக்கு வந்து ஒல்லியாக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் பேட் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து யூஸ் ஆகும். ஏன்னா அதால் ப்ரெஷர் தாங்க பிடிக்க முடியாது. உங்களுக்கு அப்படி ஜிம்முக்கு இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் அந்த வுட் பேட்டை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் விளையாடுறீங்க டோர்னமெண்ட் போயிங்கன்னா அந்த பேட் யூஸ் பண்ணி நீங்கள் 6 அடிக்க யூஸ் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்ட் பவுன்ஸ் டெஸ்ட். நாங்கள் பார்த்தீங்கன்னா டெக்கத்தில் ஒன்று வாங்கியிருந்தோம். அது 6000 rupees. 8,000 rupees. ஸோ இதில் வந்து ஒரு பால் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பால் வாங்கினோம். ஒரு 3 பால் வாங்கினோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 6 பால் வாங்கினோம். பவுன்ஸ் டெஸ்ட்னா என்னதுன்னா ஃபஸ்ட்டு பாலை போட்டு எவ்வளோ தூரம் போகுதோ அதான் பவுன்ஸ். அதான் गाइस பவுன்ஸ் டெஸ்ட். நெக்ஸ்ட் வுடன் பேட் பண்ணலாமா? நான் गाइस அந்த கான்டாக்ட் பிடிக்கலாம். ஆனால் கரெக்டாக பிளாஸ்டிக் பேட் அளவுக்கு தான் ஃபைட் நம்ம ஹைட் போட்டு நான் பாக்கறேன்ல இன்னும். ஓகே பை गाइस. நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். ஐயோ गाइस ஒரு குரல் இருக்கு.